தமிழ்நாடை பொறுத்தளவுல அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நேச்சுரலா எலெக்ஷன்ஸ் நெருங்கும் போது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளும் போய்கிட்டு இருக்கு. நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ கூட்டணி குறித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இருந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊடகத்துல ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில் நிறைய அரசியல் சார்ந்த தலைவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க, சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்களும் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு அவங்க கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அப்படி ஒரு மாணவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்றைய தலைமுறை, அதாவது ஜென்சியை வந்து நீங்க அரசியல்வாதிகள்லாம் வந்து தற்குறி கூட்டம் அப்படின்றீங்க, விஜய் பின்னாடி தான் போறீங்க, நீங்க தற்குறி அப்படின்னு வந்து தற்குறி அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்றீங்க. இந்த ஜென்சி வந்து தற்குறி கூட்டமாக இருக்கு அப்படின்றது உங்களுடைய கூற்றா இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நீங்களும் தான் ஒரு காரணம். இவ்வளவு நாட்களாக நீங்க அரசியல் பண்றீங்க, உங்களுடைய இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க ஆட்சி பண்றீங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு இளைய சமுதாயம் வந்து தற்குறியாக இருக்குது உங்க பார்வையில அப்படின்னும் பொழுது அதற்கு நீங்க தான் காரணம் அப்படின்றத அவர் சொல்றாரு. முன்னாடிலாம் வந்து கல்வி நிலையங்கள்ல அரசியல் சம்பந்தமான உரையாடல்கள்லாம் இருக்கும், இயக்கங்கள்லாம் அங்க அந்த அமைப்புகளுடைய இயக்கங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் தான் ஒரு பொறுப்பு அப்படின்றார். இன்னைக்கு ஜென்சி வந்து தற்குறி கூட்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கு நீங்களும் தான் ஒரு பொறுப்புன்றார். அரசியல்வாதிகளை கை கட்டுறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த வீடியோவை? அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஆடியன்ஸ் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஃபியூச்சர்லயும் அதே சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், ஸோ இனி பண்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு விட்டுறாதீங்க. ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டா அதை பண்ணுங்க. ஸோ இப்போ யாரு ஃபர்ஸ்ட் அதை சொன்னது? எந்த அரசியல்வாதி அதை சொல்றாரு? தற்குறி அப்படின்ற வார்த்தையை யார் யூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட்? தற்குறி அப்படின்ற வார்த்தையை அந்த நிகழ்ச்சியில சொல்றீங்களா? அந்த நிகழ்ச்சியில தான் ஆளு ஷானவாஸ் யூஸ் பண்றாருன்னு அவங்க சொல்றாங்க. ஓகே. இப்போ முதல்ல அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு அரசியல்வாதி யூஸ் பண்ணக்கூடாது. தற்குறி அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. முட்டாள்களா இருக்காங்க மக்கள். மேபி ஒரு அரசியல் விமர்சகரோ யாரோ ஒருத்தங்க அப்படி பேசலாம். அரசியல்வாதி அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா மக்கள் தான் உங்களை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் தற்குறிகள், முட்டாள்கள் அப்படின்னா நீங்க யாரப்ப? அவங்களால தேர்வு செய்யப்பட்டவர்கள், அவங்களால தான் நீங்க லீடர்ஸ் ஆயிருக்கீங்க. ஸோ இப்போ லீடர்ஸோட வேலையே என்னன்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை போக்கணும், மக்களுக்கு தெளிவை கொடுக்கணும். இதுதான் லீடர்ஸோட வேலை. அந்த வேலையை நீங்க செய்யணும்னா முதல்ல மக்களை நீங்க அவங்க என்னவா இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கணும். அப்பதான் நீங்க அவங்கள சரி பண்ண முடியும். இப்போ ஒரு டீச்சர் இருக்காரு, டீச்சருக்கு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு விஷயம் ஒன்றும் பெருசா புரிய மாட்டேங்குது. இல்ல இவங்கெல்லாம் முட்டா பசங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த டீச்சரால அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபை மாற்ற முடியாது, அவங்களோட புரிதலை மாற்ற முடியாது. முதல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்க அவங்க என்னவா இருக்காங்களோ அதுவா நீங்க ஏத்துக்கணும். இல்ல உங்க ரேஞ்சுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னா நீங்க அப்ப அமெரிக்கால போய் டீச் பண்ணலாம். இங்க இதுதான் இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்க ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு அவங்களை எப்படி நீ பெட்டர் ஆக முடியும்ன்றதை நீங்க யோசிக்கணும். அரசியல்வாதியோட வேலையும் அதுதான். ஸோ அரசியல்வாதியா இருந்துகிட்டு நம்ம அவங்களை இந்த மாதிரி விமர்சிக்கிறது கரெக்டா இருக்காது. ஃபர்ஸ்ட் அங்க ஒரு சிக்கல் இருக்கு. அரசியல்வாதியோட வேலை தான் சொசைட்டியை சரி பண்றது. எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய சொசைட்டி உங்க கையில தூக்கி கொடுப்போம். நீங்க வந்து உட்கார்ந்துட்டு மன்னர் மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு போறது கிடையாது. சொசைட்டில பிரச்சனைகள் இருக்கும், மக்களுக்கு புரியாமை அறியாமை எல்லாம் இருக்கும். அதை நீங்க சரி பண்ணணும். அதுக்குதான் நீங்க இருக்கீங்க. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நீங்க எங்களுக்கு சரியா கத்துக் கொடுக்கலன்னு சொல்றது இருக்குல்ல, அதுலயும் எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க என்ன கத்துக் கொடுக்கறதுக்கு? இப்ப இங்க இருக்க அரசியல்வாதி அவர் என்ன சொல்றாரு? தற்குறின்றாரு இவங்கள. அரசியல்வாதிகள்லாம் என்ன பெரிய அறிவுஜீவிகளா என்ன? இவங்க என்ன அவங்ககிட்ட போய் கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் பெரிய அரசியல் புரிதல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வேற புரிதல்லாம் இருக்கும். எப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் எப்படி பணம் சம்பாதிக்கணும்ன்றதெல்லாம் தெரியும். ஆனா பெரிய அரசியல் புரிதல், சமூகம் சார்ந்த புரிதல் ஒரு விஷயம்லாம் இருக்காது. ஆமா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இவங்க கிட்ட இருந்து நீங்க எதுவும் கத்துக்க முடியாது. இவங்க உங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறதும் தப்பு. இங்க பிரச்சனையே இவங்க தான். ஸோ பிரச்சனையே இவங்களா இருக்கும்போது சொல்யூஷன் நீங்க அங்க போய் தேடக்கூடாது. சொல்யூஷன் எங்க தேடணும்? இவங்களுக்கு வெளியே தேடணும் நீங்க. ஸோ அப்ப மாற்று அரசியல் என்ன, இந்த சிஸ்டமை மாத்தணும்னா யார் நமக்கு தேவை, எந்த மாதிரியான சித்தாந்தம் நமக்கு தேவை,
அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கணும், அதை பார்க்க ஆரம்பிக்கணும். எப்பவுமே அடுத்தவங்களை பிளேம் பண்ற அந்த விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு அப்பா சரியில்லை, எனக்கு சரியா அவர் என்னை படிக்க வைக்கல, அம்மா சரியில்லை, சரியா சின்ன வயசுல அன்பா இல்லை, எனக்கு கால் மார்க்ஸ் கிடைச்ச மாதிரி நல்ல மனைவி கிடைக்கல, ஒரே பிரச்சனையா இருக்கு, எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைச்சா நான் இந்நேரம் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பேன், எனக்கு வின்சென்ட் வேன் காஃப் கிடைச்ச மாதிரி நல்ல ஒரு சகோதரர் கிடைக்கல, அந்த சப்போர்ட் மட்டும் எனக்கு இருந்திருந்தா நானும் எங்கேயோ போயிருப்பேன். இந்த கதையெல்லாம் சொல்லவே கூடாது. உங்களுக்கு 2 கை இருக்கு, 2 கண் இருக்கு, வாய் இருக்கு, மூளை இருக்கு, அதை வச்சு பொழைச்சிக்க வேண்டியதுதான். என்ன பண்ணுமோ அதை பண்ணும். இங்க எல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கிறது, உட்காந்துக்கிட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க எனக்கு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கல. சூழல்லாம் உங்களுக்கு யாரும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க. நீங்க அரசியல் மாற்றத்தை விரும்புறீங்க, இவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை. அப்புறம் அவன் எப்படி உங்களுக்கு சூழல் ஏற்படுத்தி கொடுப்பான்? புரிதல அவங்க கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க. அவங்கள மீறி நீங்க விஷயங்களை கத்துக்கணும். அப்ப அவன் ஒரு நரேட்டிவ் செட் பண்றான் பாருங்க. இங்க அதிகாரத்துல இருக்கிறவன் சில சித்தாந்தத்தை, சில தலைவர்களை, சில கோட்பாடுகளை ப்ரொஜெக்ட் பண்றான் பாருங்க. அதெல்லாம் உள்வாங்கிட்டு அதையும் தாண்டி நீ நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அப்பதான் தெரியும் வாங்கிட்டு என்ன சிக்கல் இருக்குன்னு. ஸோ அதனால நாங்க இன்னைக்கு இப்படி இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது, இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா நீங்க உங்களை தூக்கி மேல கொண்டு போகணும். புத்தகம் படிக்கிறது, சொசைட்டில ஆக்டிவா செயல்படுறது, இதெல்லாம் யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அரசியல்வாதி எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு என்ன வந்தது, என்ன கேடு? போய் இறங்கி வேலை பார்க்க வேண்டியதுதான், மக்களை போய் சந்திச்சா புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகளில் கடுமையான கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ மழை குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட்டி நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். பொதுவாகவே இந்த கருத்து உண்டு, ஒரு கட்சியை சார்ந்தவங்களை மட்டும்தான் நம்ம தற்கூரி அப்படின்னு விமர்சிக்கிறோம். அதாவது டிவிக்கு சார்ந்தவங்களை மட்டும்தான் நம்ம தற்கூரி அப்படின்னு விமர்சிக்கிறோம். மற்ற கட்சியில் இருக்க எல்லாருக்கும் பெரிய புரிதல் இருந்துச்சு. எல்லாரும் பெரிய மார்க்ஸையும் லெனினையும் அம்பேத்கரையும் எல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு தான் எல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு மட்டும் தான் இப்ப புரிதல் இல்லையா? இவங்களை மட்டும் ஏன் நீங்க தற்கூரின்னு இது பண்றீங்க? இது 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 சரியான போக்கு இல்லை அப்படின்றாங்க. இது இது உண்மையும் கூட இல்லை. இது டிவிகேவுக்கு மட்டும் கிடையாது. இப்ப ஜென்சியை பொறுத்தளவுல புதுசா இப்பதான் அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. திமுக இத ரெகுலரா பண்ற விஷயம்தான். அதிமுகவுக்கும் இதே தான் பண்ணாங்க, பாஜகவுக்கும் இதே தான் பண்ணாங்க. அப்படித்தானே பண்ணாங்க. பாஜக காரங்களெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாதவங்க மாதிரி பீகார்ல சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, அதே மாதிரிதான் அதிமுகவையும் ஒரு காலத்துல கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க ரொம்ப இன்டலெக்சுவலி சுப்பீரியர், கருத்தியல் ஆழம் கொண்டவர்கள், எங்க கிட்டதான் கருத்தியல் இருக்கு, பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம், இதெல்லாம் நாங்க உள்வாங்கினவங்க. மற்ற எங்களோட எதிரிகள் எல்லாம் பார்த்தோம்னா பெரிய புரிதல்லாம் இல்லாதவங்க. நீங்க சொன்ன எக்ஸாக்ட் வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் நீங்க எல்லாம் முட்டாள்கள், நாங்கெல்லாம் பெரிய அறிவாளிகள் தான் அந்த மெசேஜோட அர்த்தம். இன்னைக்கு விஜயோட ஃபாலோவர்ஸை இன்னும் கொஞ்சம் கூட காட்டமா விமர்சிக்கிறாங்க. நாங்க கிளவரான இன்டெலிஜென்டான ஆட்கள், நாங்கெல்லாம் பயங்கரமான ஐடியாலஜி எங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட அப்படிலாம் எதுவும் இல்லை. இது இங்க மட்டும் கிடையாது, லிபரல்ஸ் எல்லா நாட்டிலுமே இப்படிதான் பண்ணுவாங்க. லிபரல்ஸ் இடதுசாரிகள் இருக்காங்களா, அவங்க இந்த விஷயத்த பண்ணுவாங்க. அமெரிக்கால எதான பண்றாங்க. அமெரிக்காலையும் ட்ரம்ப் இப்படி கேலி பண்ணி தான் ட்ரம்ப்பை பவருக்கே வர வச்சாங்க. ட்ரம்ப் இவங்க கேலி பண்ணாத கேலியே கிடையாது. ட்ரம்ப் ஒரு முட்டாள், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் மாதிரியான ஒரு புரிதலற்ற ஒரு தலைவர் இருக்க முடியாது. லிட்டரலா ட்ரம்ப் ஒரு கோமாளி மாதிரி தான் லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸா ஹேண்டில் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டேர்ம் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டு பயங்கரமா கேலி பண்ணாங்க. இப்படி கேலிலாம் பண்ணும்போது அது என்ன பண்ணுது, ரைட் விங் இருப்பாங்களா வலதுசாரிகள், அது கன்சாலிடேட் பண்ணுது. இவங்களுக்கு அதெல்லாம் புரியல. ஸோ உட்காந்து கேலி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கேலி பண்ணும்போது அவங்க எல்லாம் கன்சாலிடேட் ஆகுறாங்க. இங்கேயும் அதே தான். இங்க பாத்தீங்கன்னா சாதிய ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் கேலி பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் பாருங்க முட்டா பசங்க, சாதி வெறி பிடிச்சி அலையிறாங்க, ஒழுங்கா பேரை கூட தமிழ்ல எழுத தெரியல, படிக்க தெரியல, இப்படிலாம் கேலி பண்ணுவாங்க. அப்படிலாம் கேலி பண்ணும்போது என்ன ஆகும்னா கேஸ்ட் கன்சாலிடேஷன் நடக்கும். திராவிட அறிவுஜீவிகளுக்கு அது புரியாது. அவங்களுக்கு அவங்க நம்ம பயங்கர புத்திசாலிகள், நம்மளோட இன்டெலிஜென்ஸ்ல இருந்து நம்ம அவங்களை கேலி பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் புரியாது. அவன் பாரு மாநாட்டுக்கு போயிட்டு இப்படி கிறுக்க மாதிரி பிஹேவ் பண்றான் பாரு, ஆட்டம் போட்டு வந்துட்டு இருக்கான் பாரு. நீ நிஜமாவே அவனை மாத்தணும்னு நினைச்சனா இப்படி பேசினா மாற மாட்டான் அவன். அதுக்கு வேற சில விஷயங்கள் நீங்க பண்ணணும். நம்ம திராவிட ஆட்சி, நம்ம எல்லாம் பெரிய அறிவாளிகள், 50 இயர்ஸா நம்ம ஆட்சி பண்றோம். அதுக்கப்புறமும் இது இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப எங்கேயும் பிரச்சனை இருக்கு, அங்கேயும் பிரச்சனை இருக்கு. அப்ப நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு நீங்க யோசிக்கணும். அது இல்லாம இவங்க எல்லாம் பாருங்க படிப்பறிவே இல்லை, இதுல ஜாதி வெறிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஒழுங்கா அவங்க கிழிஞ்ச சட்டையை போட்டு உனக்கு ஜாதி வெறி இப்படிலாம் நீங்க போஸ்ட் பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அவங்களை கன்சாலிடேட் பண்ணணும்.
இந்த நையாண்டி பண்ற விஷயம் இருக்கு பாருங்க, இது எப்பவுமே லிபரல்ஸுக்கு உண்டு. இது யூஎஸ்ஏலயும் ட்ரம்ப்புக்கு பண்ணாங்க. இன்னைக்கு ஃபுல் கன்சால்டேஷன்ல இருக்கு ரைட் விங். நீங்க ட்ரம்ப் எல்லாம் அரண்டுருவீங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டிவி பர்சனாலிட்டிஸும் ஒரு ஓட்டுனாங்க. ஒபாமா லிட்டரலா ட்ரால் பண்ணிருக்காரு. பப்ளிக் ஈவெண்ட்ஸ்ல ட்ரம்ப் உட்கார்ந்து இருக்கும் போதே அவரை எல்லாரும் முன்னாடியும் அவமானம் எல்லாம் படுத்தினாங்க. இப்படிலாம் பண்ண 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 நீங்க அவரை கோமாளியா ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணீங்க. ரைட் விங் அது கன்சால்டேட் பண்ணிருச்சு. ஸோ அதனால இந்த கேலி நையாண்டி பண்ற விஷயம் இருக்குல்ல, இது ஏதோ விஜயோட ஆட்களை மட்டும் பண்ணல, ட்ரெடிஷ்னலா எல்லாரையுமே பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த லிபரலான ஆட்கள், திராவிட ஆதரவாளர்கள் எல்லாரையுமே அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளையுமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, தமிழ் நேஷனலிசம் பேசினாலே ஆமா ஆமா, இவங்களுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது, இவங்க வந்து வெறியர்கள், இனவெறியர்கள், உள்ளுக்குள்ள போனீங்கன்னா சாதி வெறி இருக்கும். இவங்க சீமான் அடிக்கிறது கூட அதாங்க, அவர் ஒரு கோமாளி மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் அவங்க பண்ணக்கூடிய விஷயம். ஸோ விஜயோட ஆட்களுக்கும் அவங்க பண்றாங்க. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏன் உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல, இல்ல எங்களுக்கு அரசியல் புரிதல் அதுக்கான காரணம் அவங்க தான் சொல்றது. அப்புறம் அவன் உன்னை கேலி பண்ண உடனேயும் எங்களை மட்டும் ஏன் தற்கொலைன்னு சொல்றீங்கன்னு கோவப்படுறது, இதெல்லாம் கிடையாது. நீங்க அரசியலுக்கு புதுசு, இதெல்லாம் பண்ணுவாங்க. அவன் எதிரி இதெல்லாம் பண்ணுவான், அதெல்லாம் தாண்டி தான் வரணும். இப்ப என்னையும் உங்களையும் ஓட்டலையா என்ன, ஓட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை தாண்டி தான் நம்ம இங்க நிக்கணும். அதே மாதிரிதான் நம்ம மாப்பிள்ளைங்கலாம் இப்பதான் அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க. ஜென்சி இப்பதான் வந்திருக்காங்க. இதெல்லாம் இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி வந்தவர்களும் இதே பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ நீங்களும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்கள மாத்துலாம் சொல்ல முடியாது, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க எதிரிகள் உங்களை என்ன ஆயுதத்தை பயன்படுத்தியும் காலி பண்ணு தான் யோசிப்பாங்க. அதை மீறி நம்ம எப்படி நிக்கலாம், நம்ம ஸ்டாண்டை எப்படி கொண்டு போகலாம், அதுதான் நம்ம யோசிக்கணும். ஓகே, இன்னொரு விஷயம் அந்த வைரலான வீடியோ என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கல்வி நிலையங்கள்ல முன்னாடிலாம் வந்து நிறைய இயக்கங்கள் வந்து அவங்களுடைய அமைப்புகள் வச்சிருப்பாங்க. இப்போ ஏபிவிபி, பிஜேபியோட ஏபிவிபி, இப்போ கம்யூனிஸ்டனுடைய நிறைய அமைப்புகள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள இருக்கும். ஆனா இப்போ நிறைய இடங்கள்ல அது கட் பண்ண பாக்குறாங்க. அது உள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய தனியார் கல்லூரிகள் அதை கட் பண்ணிடுறாங்க. ஒரு சில அரசு கல்லூரிகள் மட்டும் தான் அது அப்படியே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, பசங்க வளரும் பொழுதே பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு தவறான விஷயம் அப்படின்றது அவன் மைண்ட்ல பதிய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. அவனுக்கு கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகளும் வந்து தவற விட்டுறாங்க, அல்லது அவங்ககிட்ட இருந்து சேராம தடுத்துடுறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உள்ள வரக்கூடாது, இதெல்லாம் வந்து இங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாது, நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் மூலமாக அவனுக்கு சில அறிமுகங்கள் கூட அங்க கிடைக்காம போயிடுது. அதனால காலேஜ் முடிக்கிற வரைக்குமே, அதாவது அவன் பிஜி முடிக்கிற வரைக்குமே அவனுக்கு பெரிய அரசியல் அறிமுகமே கிடையாது. யார் இங்க ரூல் பண்றா, யார் ரூல் பண்ணியிருக்கா, இந்த பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற பெரிய அரசியல் புரிதல் இல்லாம அவன் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து வேலைக்கு போறான். இவ்வளவு காலங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷம் வந்து அவனுக்கு அரசியலே வாட அடிக்கல. ஒரு 25 வயதுக்கு பிறகுதான் அவனுக்கு அந்த அரசியலுக்குள்ளேயே அவன் வர ஆரம்பிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி ஒரு சரியான ஒரு சமூகத்தை உருவாக்கும்? ஒரு 18 வயசுலயே ஓட்டு போட்டுடலாம். ஆனா உனக்கு அரசியல் புரிதல் எப்போ வரும் அப்படின்னா, ஓரளவுக்கு 25 வயசுல தான் வரும். இது எப்படி பாக்குறது நம்ம? இப்ப என்ன பொறுத்தளவுல நான் பர்சனலா எப்படி பாக்குறேன்னா, எனக்கு எஸ்எஃப்ஐயா இருக்கலாம், நீங்க சொன்ன ஏபிவிபியா இருக்கலாம், ஏபிவிபி தானே, ஏபிவிபியா இருக்கலாம், மற்ற நிறைய அமைப்புகள்லாம் இருக்கு இல்லையா. எனக்கு பெரிய உடன்பாடு இந்த அமைப்புகள் எல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, சின்ன வயசுல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கம்யூனிசம்னா என்ன, கேபிட்டலிசம்னா என்ன, ஆர்எஸ்எஸ்னா என்ன, இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஃப்ரீயா. சின்ன வயசுல நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு பியர் ப்ரெஷர் இருக்கும். நம்ம ஒரு சின்ன ஒரு குரூப்ல இருப்போம், நம்ம ஃப்ரெண்டு ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஐல இருப்பான். உடனே மச்சான் நீ வட நம்மளை கூட்டு போவாங்க. நமக்கு அந்த சித்தாந்தத்தை பத்தின புரிதலும் இருக்காது, அவங்க யாரோட ஸ்டூடெண்ட்ஸ் மீங்கன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாமலே நம்ம போய் சேர்ந்துருவோம். நம்மள அறியாமலே ஏதோ ஒரு குரூப்ல போய் சேர்ந்துருவோம். ஆக்சுவலா என்ன நடக்கும்னா, இந்த அமைப்புகள்லாம் சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்மள யூஸ் பண்ணிட்டு இருப்பான். நமக்கு இன்னொருத்தனோட ஐடியாலஜி என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ எனக்குலாம் அது நடந்திருக்கு. நான் காலேஜ்லாம் படிக்கும் போது கம்யூனிஸ்டா இருந்தேன்னா அந்த குரூப்போட தான் நான் சுத்திட்டு இருந்தேன். ஸோ அப்போ நமக்கு மற்ற ஐடியாஸ் பத்தின புரிதல் இருக்காது. அங்க இருக்கும்போது மேக்சிம் கார்கிம்பாங்க, அப்புறம் டால்ஸ்டாய்ம்பாங்க, லெனின்பாங்க, கால் மார்க்ஸ்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் பேசுவாங்க. இவங்களை விமர்சிக்கக்கூடியவர்களை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. ஸோ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம சுருங்கிடுவோம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, காலேஜ் எல்லாம் படிக்கும்போது ஒரு விசாலமான ஒரு ஓப்பன் மைண்ட் நமக்கு வேணும். புது புது ஐடியாஸை உள்வாங்கிக்கணும், நிறைய பேரை மீட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸை மீட் பண்ணணும். குறிப்பா இந்த மாதிரி சின்ன ஒரு குரூப்ல போய் மாட்டிட்டோம் என்ன ஆகும்னா, பியர் ப்ரெஷர் சொன்னால அதிகமா இருக்கும். நமக்கு இந்த குரூப்பை பிடிக்கலன்னா வெளில வரதும் கஷ்டம்.
வெளியே வந்தோம்னா அவன் நம்ம கிட்ட கோச்சுப்பான். நம்மளோட ஃப்ரெண்ட் நெட்வொர்க்கே அந்த குரூப்பை சார்ந்திருக்கும். ஸோ வெளில வந்து நம்ம மட்டும் தனியா இருப்போம். இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள நம்மளே நம்ம புஷ் பண்ணிக்க கூடாது. ஆனா அதே மாதிரி சின்ன யங்ஸ்டர்ஸுக்கு அது தேவையும் படும். எனக்கு ஒரு குரூப் வேணும், எனக்குன்னு ஒரு சர்க்கிள் வேணும்ன்ற அந்த ஆசையும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒன்னோட போய் சேர்ந்துடலாமே நம்ம யோசிப்போம். அப்படி வரும்போது இந்த மாதிரியான குரூப்ஸ்ல போய் நம்ம சேருவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்டை ஓப்பனா வச்சுக்கிட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு, கேபிட்டலிஸ்டா இருந்தாலும் சரி, சோசியலிஸ்டா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, நாலேஜ் கிடைக்குதுன்னா எல்லாத்தையும் உள்வாங்க. கொஞ்சம் லேட்டா ஸ்டாண்ட்லாம் எடுக்கலாம். ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எல்லாம் எடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு பேசிக்கான ஒரு அறிமுகம் ஒரு மாணவனுக்கு தேவையில்ல. ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பேசிக்கான ஒரு அறிமுகம் தேவையில்ல. பொலிட்டிக்ஸ் பத்தி, கம்யூனிசம்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு. முதல்ல இங்க ஐடியாலஜின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு மேலதான் ஒரு கட்சிகள் கட்டப்படுது. சில கட்சிகள் டிவிகே போல கட்சிகள் ஐடியாலஜி எல்லாமே கட்டப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவனுக்கு பேசிக்கா ஒன்று சொல்லணும்ல. அது யாரு சொல்றான்னு கேக்குறேன் நான். இல்ல அதான் இப்ப அதுக்குதான் நான் அடுத்து வரேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, இந்த அமைப்புகள் வழியா அந்த நாலேஜ் வருதுன்றீங்க. இந்த அமைப்புகள் வழியா நான் என்ன சொல்ல வரேன், இந்த அமைப்புகள் வழியா அந்த நாலேஜ் வர வேண்டாம். அந்த நாலேஜ் நீங்க எடுத்துக்கிறதுக்கு கத்துக்கிறதுக்கு வேற நிறைய சோர்ஸ் இருக்கு. உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் இருக்கு, உங்க முன்னாடி இருக்கக்கூடிய தெரு இருக்கு, மக்கள் இருக்காங்க. நீங்க ஏகப்பட்ட வழிகள்ல நீங்க கத்துக்கலாம். நான் என்ன சொல்றேன், அவங்களோட ஃப்ரெண்ட்லியா இருங்க, அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. ஆனா ஒரு இடத்தோட மட்டும் எமோஷனல் அட்டாச் ஆகாதீங்க. 4 பேரோட சேர்ந்து எல்லாத்தோடையும் சேர்ந்துருங்க. ஏவிபிபி ஒரு இடத்துல கட் ஸ்டாண்ட் எடுக்கிறோம்னா அவங்க கூட சேர்ந்துருங்க. எஸ்எஃப்ஐ கட் ஸ்டாண்ட் எடுக்கணும் அங்க போய் சேர்ந்துருங்க. பட் அவங்களோட ஒரு எக்ஸ்டென்ஷனா மாறிடாதீங்க. சின்ன வயசுல நம்ம ஈஸியா அப்படி மாறிடுவோம். சின்ன வயசுல நமக்கு ஒரு பெரிய வெறுமை இருக்கும், ஏதோ ஒரு கம்பேனியன்ஷிப் நமக்கு வேணும், ஒரு குரூப்போட அந்த அரவணைப்பை நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அங்க போய் சேர்ந்துருவோம். சேரும்போது நம்ம மைண்டும் க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும்னா, இப்போ எனக்கு கம்யூனிசம் தான் கரெக்ட் நான் எடுத்துட்டேன்னு வச்சுப்போம், உள்ள வாங்கிட்டேன்னு வச்சுப்போம், அக்செப்ட் பண்ணிட்டேன்னு வச்சுப்போம். அப்ப மற்ற ஐடியாஸ்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அதுக்கு எதிராக ஒருத்தன் பேசுறான்னா உடனே நான் வீடியோவை மாத்திடுவேன், அந்த ஸ்பீச்சை நான் ஃபுல்லா கேட்க மாட்டேன். என்ன தப்பு தப்பா பேசுறான் அப்படின்ற மாதிரி. இப்ப விஜயோட ரசிகர்களுக்கு அப்படிதான் இருக்கும். அவர் விமர்சிச்சா கேட்க மாட்டாங்க, நம்ம சொல்றது அவங்களுக்கு கேட்கவே பிடிக்காது. அந்த மாதிரி மாறிடுவோம் நம்ம. ரொம்ப வெறித்தனமா அந்த கான்செப்ட் எல்லாம் உள்ள வாங்கிட்டாங்க. ஸோ சின்ன வயசுல ஓப்பனா இருங்கன்றதான் என்னோட ஒரே பாயிண்ட். நீங்க அரசியல் அப்கோர்ஸ் நீங்க கத்துக்கணும், பொலிட்டிக்கலா நீங்க ஆக்டிவா இருக்கணும், அது எல்லாமே ரைட்டு. அதுக்கு வேற சோர்ஸ் இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் அதுதான் திரும்ப நான் கேள்வி சரியா வச்சிடுறேன். என்னன்னா அவனை ட்ரிகர் பண்ணல. பொலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குங்க, நீங்க அதை கத்துக்கணும், அது முக்கியமானது ஒன்று ட்ரிகர் பண்ணல. அது எது பண்ணணும்னு கேட்கறேன். இப்படியான அமைப்புகள் இருக்கும்போது இதுல இந்த அமைப்புகள்லாம் இப்போ கல்லூரிக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு கட் பண்றாங்க. அமைப்புகள்லாம் வச்சிருக்கூடாது கல்லூரியிலன்னு கட் பண்றாங்க. இந்த அமைப்புகள் ஏதாவது இருந்தா கூட அவங்க எதனா பேசுவாங்க, அங்க பிரச்சனை நடக்கும், அல்லது சங்கம் தேர்தல் நடக்கும். இப்படியான இருக்கும்போது அவன் ஒரு இடத்துல ட்ரிகர் ஆயிடுவான். ஓ பொலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அந்த பக்கம் திரும்புவான். நான் உனக்கு எக்ஸாம்பிள் கேட்கறேன். இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்ல பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட்னா என்ன சொல்லுவீங்க? ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட். அதை ட்ரிகர் பண்ணது யாரு? அது ஸ்பான்டேனியஸா ட்ரிகர் ஆனது. மக்களுக்குன்னு ஒரு அவேர்னஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி அது ட்ரிகர் ஆச்சு. இந்த அமைப்புகள்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, இவங்கெல்லாம் ட்ரிகர் பண்ண ஒரு 4-5 பெரிய ஈவெண்ட்டை சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் பெருசா இவங்க ஒன்றும் ட்ரிகர்லாம் ஒன்றும் பண்ணல. ஸோ இவங்க பார்த்தோம்னா இவங்களோட கட்சிகளோட கண்ட்ரோல்ல தான் இவங்க இருப்பாங்க. இந்த அமைப்புகள் கண்ட்ரோல்ல ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு சின்ன வயசுல பெரிய பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டிலாம் இருக்காது, ஈஸியா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நான் டெமோக்ரஸி விரும்பக்கூடியவன். ஸோ காலேஜஸ்ல இருக்கணும்னா இருக்கணும், அதெல்லாம் நீங்க பேன்லாம் பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அமைப்புல சேரணும்னா அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். பட் பேன் பண்றதெல்லாம் தப்பு தான். இந்த பிரைவேட் காலேஜஸ்லாம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு எல்லாம் பெர்மிஷன் கிடையாதுன்னு சொல்றது, அதெல்லாம் இருக்கணும். நீங்க டிபேட் எல்லாம் பண்ணுங்க, எல்லாமே இருக்கட்டும். ஆனா நான் சொல்றது என்னன்னா, நீங்க ஒரு இண்டிவிஜுவலா ஐடியலா ஓப்பன் மைண்டோட நீங்க செயல்படுங்க. சொசைட்டில தேவை ஏற்படும் போது அதை ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் பண்ணிக்கும். அதுக்கு இவங்க எல்லாம் ஒன்றும் பெரிய ரோல் எல்லாம் பிளே பண்ண மாட்டாங்க. இப்ப ஜல்லிக்கட்டு வரும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, அரசியலே பேசாதவங்க எல்லாம் அதுல பயங்கர ஆக்டிவா இன்வால்வ் ஆனாங்க. நான் அந்த டைம்ல வாக்கிங் போகக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. வாக்கிங்னா ரொம்ப தூரம் நடப்பேன். 10-15 கிலோமீட்டர்ஸ்லாம் ஒரு நாளைக்கு சுத்தி நடந்துகிட்டே இருப்பேன் நைட்லாம். அப்ப ஹவுசிங் போர்டு வழியெல்லாம் போவேன். அங்கெல்லாம் பார்த்தா பயங்கர பேச்சு ஃபுல்லா இதுவா தான் இருக்கும். வெளியே உட்காந்து பசங்க பேசிட்டு இருப்பாங்க, அங்க இருந்து பெண்கள் பேசிட்டு இருப்பாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் பீக்ல இருக்கும்போது எல்லாரையுமே அது அட்ராக்ட் பண்ணி இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனை மாசஸோட இமேஜினேஷனை கேப்சர் பண்ணிருச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பத்தி எரிஞ்சிடும். அது நம்ம ஏதோ ஸ்கூல் சிலபஸ் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எது ட்ரிகர் பண்ணணும்னா, எனக்கு ஒரு தேவை இருக்கணும். இப்ப நான் அரசியல் பேசணும்னா எனக்கு ஒரு தேவை இருக்கணும். இப்ப நான் ஏன் அரசியல் பேசுறேன்?
எனக்கு அது ஒரு இப்போ சிலவங்க பிசிக்ஸ் படிப்பாங்க, சிலவங்க கெமிஸ்ட்ரி படிப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு பொலிட்டிக்ஸ் பிடிக்குது, அதனால நான் பொலிட்டிக்ஸ் பேசுறேன். உங்களுக்கும் மேபி அப்படி இருக்கலாம். ஆனா பொதுமக்கள் அப்படி இருக்க முடியாது. பொதுமக்கள் சில பேர் ஐடி எம்ப்ளாயியா இருப்பான், சில பேர் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணுவான், சில பேர் சயின்டிஸ்டா இருப்பான், சில பேர் ஜுவாலஜிஸ்டா இருப்பான். எல்லா தரப்பு ஆட்களும் ஒரு சொசைட்டில இருப்பாங்க. ஸோ அவங்க எப்போ அரசியல் பேசுவாங்க? அவங்களோட லைஃப் அஃபெக்ட் ஆகும்போது அரசியல் பேசுவாங்க. எல்லாரும் உட்காந்து ப்ரொஃபஷனல் பொலிட்டிஷியன் மாதிரி பொலிட்டிக்ஸ் பேச முடியாது. ஆனா அவனோட லைஃப் பாதிக்கப்படும் போது, அவனோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது, அவனை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை வரும்போது அவன் பொலிட்டிக்ஸ் பேசுவான். ஸோ அந்த இடத்துல லீட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இவங்க எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய இஷ்யூஸ்லாம் வரும்போது அங்க லீடர்ஸ் வந்து லீட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல நல்ல பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஆட்கள் அந்த இடத்துல இவால்வ் ஆவாங்க. ஸோ இப்படிதான் சொசைட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ ஒருத்தன் நிஜமாவே அரசியல் பேசணும்னா சின்ன வயசுல நம்ம பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பேசுவோம். பட் இப்ப ஒரு ஏழைகள் வாழக்கூடிய ஒரு பகுதியில இருந்து அரசியல் பேசி வரான்னு வச்சுப்போம், அவன் அந்த பிரச்சனையில இருந்து அரசியல் பேசுவான். இல்ல ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் அரசியல் பேசுறான்னு வச்சுப்போம், அவன் எப்படி அரசியல் பேசுவான்? எஸ்எஃப்ஐனாலேயோ டைஃபியாலேயோ பேச மாட்டான். அந்த இடத்துல அவனுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும், சாதிய ஒடுக்குமுறை இருக்கும். ஸோ அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக அவன் அரசியல் பேசுவான். ஒரு ஒர்க்கர் ஃபேக்டரியில ஒர்க் பண்றான், அவன் எப்படி அரசியல் பேசுவான்? இவங்கனால கிடையாது, அவன் வந்து அவனோட பிரச்சனை நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு தீர்வு வேணும். அப்ப நான் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக அரசியல் பேசுவோம். ஸோ அரசியல்ன்றது இன் எசன்ஸ் அதுதான். பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சு வெளில வரணும், சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுன்றதுக்கு தான் அரசியல். ஸோ சின்ன வயசுல ஒரு சின்ன ஒரு அறிமுகம் வேணும். அப்ப நீங்க எல்லா இடத்துல இருந்தும் நாலேஜ் எடுத்துக்கோங்க. ஆனா அதுக்கப்புறம் ரியல் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் வரும்போது சொசைட்டில இருந்து வரும். ஓகே, இப்போ நம்ம 60களில் பார்த்தீங்கன்னா 65ல் வந்து மிகப்பெரிய போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர்களால் நடத்தப்பட்டுச்சு. கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த போராட்டங்களை வந்து முன்னெடுத்து நடத்தினாங்க. வெற்றி, பெரிய அளவில் வெற்றி. மத்திய அரசு இந்தி திணிக்க மாட்டோம் அப்படின்னு பின்வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு போராட்டம் அதன் பிறகு நடக்கல. ஜல்லிக்கட்டு போராட்டம் எடுத்துக்கலாம், ஆனா அது வந்து இளைஞர்கள் போராட்டம்லாம் இல்ல. அதை அப்படி கம்பேரே பண்ண முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரிய பொலிட்டிக்கல் போராட்டம் சொல்ல பொலிட்டிக்கலா சொல்ல, அது 60ஸ்ல இருந்தவங்களோட பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. ஆமா, இது ஐடியாலஜிக்கல் போராட்டம் அப்படின்னு நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் சொல்ல முடியாது. ஆனா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்குன்னு ஒரு அரசியல் முகம் இருக்கு அதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் அதுக்கு பிறகு வந்து நடக்கலையா அல்லது நடக்க விடலையா அல்லது நடக்கக்கூடாதுன்னு அழுத்துனாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படியான ஒரு இளைஞர் பட்டாளம் ஒரு பெரிய எழுச்சி பெற்று ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்ப இருக்கிற இளைஞர்கள் அந்த அரசியல் புரிதல் இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கல்வி நிலையங்கள்ல இருந்தவங்க தான் இன்னைக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடியவங்க விஜய் பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. விஜய் பின்னாடி சம்திங் ஒருத்தவங்க பின்னாடி தான் சினிமா பார்க்க போறாங்க, கேம் விளையாடுறாங்க, இந்த மாதிரியான டிடிஎஃப் வந்து அவங்க வேண்டி ஓடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சேஞ்ச் ஏன் நடந்தது? இன்னைக்கு வெளியே வந்து பெரிய போராட்டம் நடத்துவதற்கான தேவை இல்லை, அதனால நீங்க சொன்ன ஆட்கள் பின்னாடி போயிட்டு இருக்காங்க, கேமிங் பின்னாடிலாம் போய்கிட்டு இருக்காங்க. இப்ப 60ஸ்ல ஏன் பெரிய போராட்டங்கள்லாம் வெடிக்குது? அதுக்கான தேவை என்ன? இப்ப இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரன் இருக்க வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ் இருந்தது. அவன் வெளில போனதுக்கு அப்புறம் பிராமின்ஸுக்கு அதிகப்படியான பவர் வருது, நார்த் இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாகுது. இதெல்லாம் வரும்போது ஹிந்தியோட டாமினேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் மையப்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு மூவ்மெண்ட் பில்ட் ஆகுது. ஒரு அந்த தராசுல ஒரு சைடு மேலே ஏறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சைட்ல கோவங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில மாற்றங்கள் பிரிட்டிஷ்காரன் வெளில போனதுக்கு அப்புறம் ஏற்படுது. அதை கவுண்டர் பண்றதுக்கு, பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஸோ இங்க ராடிகலைசேஷன் நடக்குது தமிழ்நாட்டில். அதுக்கு ஒரு புற சூழல் இருக்கு. பிரிட்டிஷ்காரன் வெளியே போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபேவரபிளான ஒரு கண்டிஷன் உருவாகுது. ஸோ நீ அரசியல் பேசணுன்ற தேவை ஏற்படுது. சொசைட்டில பெரிய கோபம் இருக்கு. அந்த கோபம் எங்க ஸ்பில் ஓவர் ஆகுது? காலேஜுக்குள்ளேயும் ஸ்பில் ஓவர் ஆகுது. அங்கிருந்தானே உள்ள வருது. எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகள், அரசியல்வாதிகள், ஆக்டிவிஸ்டுகள்லாம் சொசைட்டில இருப்பாங்க. அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யாரு கேட்கறா? காலேஜ்ல உட்காந்து பசங்க கேட்கறாங்க. அந்த ஆக்டிவிஸ்டுகள்ல வாதியார்களும் இருப்பாங்க. இந்த கான்செப்ட் எல்லாம் உருவாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் எங்க வராங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டக்குன்னு ரியாக்ட் பண்றாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்ஷன்ல இறங்குறாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள போகுது. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கோவங்கள், அவங்க ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் இருக்க கோவங்கள், அவங்க நெய்பர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய கோவங்கள், ஊர்ல இருக்கக்கூடிய கோவங்கள் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வருது. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளில வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மூமெண்ட்டுக்கான தேவை புற சூழல்ல இருந்து ஏற்படுது. அப்புறம் ஓகே, எல்லாம் வெளியே வரும். வெளியே வரும்போது என்ன ஆகும்னா ஐடியாலஜிக்கான தேவையும் அங்க வர ஆரம்பிக்குது. இப்ப நான் சொன்ன அந்த மாற்றங்கள்லாம் இருக்குல்ல, பிரிட்டிஷ்காரன் வெளில போனதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடிலாம் ஒரு ஐடியாலஜிக்கல் கனெக்ஷன் இருக்கு.
ஸோ ஒரு வகையான ஒரு ஐடியாலஜி அங்க ஸ்ப்ரெட் ஆகும்போது அதை கவுண்டர் பண்ண இன்னொரு ஐடியாலஜிக்கான தேவை ஏற்படுது. அங்க ஒரு டாமினண்டான ஒரு ஐடியாலஜி பவர்ஃபுல்லா வருது. அப்ப அதை கவுண்டர் பண்றதுக்கு இங்க பாதிக்கப்படுறவங்களுக்கும் ஒரு ஐடியாலஜி தேவைப்படுது. அப்ப ஐடியாலஜியும் உள்ள கொண்டு வராங்க. தமிழ், திராவிடம், அது நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வராங்க. அதை கவுண்டர் பண்றாங்க. ஆரியத்துக்கு எதிராக, பிரமினிசமுக்கு எதிராக இந்த விஷயங்களெல்லாம் அவங்க புஷ் பண்றாங்க. ஏத்திசம் உள்ள கொண்டு வராங்க. ப்ராக்ரெசிவ் ஐடியாஸ்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மூமெண்ட் பில்ட் ஆகுது. ஆதிக்க ஐடியாலஜியை வீழ்த்துறாங்க. வீழ்த்தி அதிகாரத்தை கைப்பற்றிடுறாங்க. அதிகாரத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஐடியாலஜிக்கான தேவை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. ஸோ ஸ்லோவா முக்கியமான ஐடியாலஜி எல்லாம் தூக்கி மெதுவா ஓரமா போட ஆரம்பிக்கிறாங்க. ஐடியாலஜி தான் டைல்யூட் ஆகுது. சுயமரியாதை இந்த விஷயங்கள் எல்லாம் மறந்துடுறாங்க. ஃபேமிலி பொலிட்டிக்ஸுக்குள்ள கட்சி போகுது. ஃபேமிலி பொலிட்டிக்ஸ்ல கட்சி போகும்போது என்ன யோசிப்பாங்க அவங்க? ரைட்டு, இவனுங்க ஐடியாலஜிலாம் பேசினானுங்கன்னா நம்மளதான் வந்து கேட்பானுங்க முதல்ல கேள்வி. அப்ப நீர்த்து போக வைக்கணும். ஐடியாலஜிலாம் ரொம்ப பேசக்கூடாது. ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா மக்களையும் டைல்யூட் பண்ணணும். ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு அதான வசதி. ரொம்ப ஐடியாலஜிக்கலா கிளாரிட்டியோட இருந்தாங்கன்னா நம்மளை பார்த்தா தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஸோ அப்ப அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மக்களையும் டைல்யூட் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா மந்தமாக்கி இன்னைக்கு கம்ப்ளீட்டா தரமட்டம் ஆக்கிட்டாங்க. இப்ப திரும்பவும் பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. வர ஆரம்பிக்கும் போது ரைட், இப்ப திரும்பவும் நம்ம அரசியல்லாம் பேச வேண்டிய தேவை ஏற்படுது. ஸோ ஜென்சிக்களும் இப்ப ஏதோ ஒண்ணு பேசணும் அப்படின்னு இறங்கி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வெளில வராங்க. வெளில வரும்போது நம்ம பரவாயில்ல ஜென்சிக்களும் வெளியே வராங்களேன்னு பார்க்கும்போது ஜென்சிக்கள் எங்க ஓடுறானுங்க? தலைவா அப்படின்னு கருதி விஜய் பின்னாடி ஓடுறாங்க. போகட்டும், இப்பதானே வராங்க வெளில. ஒரு இடத்துல போயிட்டு அப்புறம் ஏமாற்றங்களை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டான இடத்துக்கு வருவாங்க. நம்ம பார்த்த அந்த 60s யங்ஸ்டர்ஸும் அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கிளாரிட்டி இல்லாம அங்கங்க போய் எடுத்து கடைசியில கரெக்டான இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. இதுவும் அப்படிதான். எடுத்த உடனே டக்குன்னு கரெக்டான இடத்துக்கு வரமாட்டாங்க. இப்போ நம்ம ஜென்சி குற்றச்சாட்டு வைக்கிறோம். இப்போ ஜென்சி வந்து சரியான இது முடிவெடுக்கல, இப்பதான் அரசியலுக்குள்ள வராங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜென்சி அப்படின்ற கணக்கு வந்து 97ல இருந்து 2010-12 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இந்த ஜென்சி அப்படின்ற தலைமுறைன்னு சொல்லப்படுது. அப்போ 97ல பிறந்தவங்களுக்கு இப்போ 28 வயசு. 28 வயசுல தான் அரசியலே பாக்குறான். பாக்குற அரசியலும் தப்பா பாக்குறான். புரிஞ்சிக்க முடியல. இது அரசியல் இப்படிதானா, இல்ல உலகம் முழுக்க இப்படிதான் இருக்கா, இல்ல தமிழ்நாட்டுல இந்த நிலைமையான்னு தெரியல. எல்லா ஜென்சியுமே மோசம் நம்ம சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறேன்ல. சில யங்ஸ்டர்ஸ் நல்ல கிளாரிட்டியோடையும் இருப்பாங்க. சில பேர் வந்து கிளாரிட்டி இல்லாமலும் இருப்பாங்க. இப்ப இந்த குறைகுடம் கூத்தாடும்பாங்கல்ல, விஷயம் தெரியாதவங்க ரொம்ப சவுண்ட் கொடுத்துட்டு இருப்பான். இந்த நடிகர்களை பார்க்க போறவங்க தான் ஆச்சா புச்சான சவுண்ட் கொடுக்கறது, கோமாளித்தனம் பண்றது, அவங்களுக்கு தான் விசிபிலிட்டியும் அதிகமா கிடைக்கும். ஆனா விஷயம் உள்ளவன் இன்னைக்கு பெருசா சாதிச்சிருக்க மாட்டான். ஆனா அவன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பான். தேவையான விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருப்பான். அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை கரெக்டா பார்த்துட்டு இருப்பான். சொசைட்டில என்ன பிரச்சனைன்றதை அவன் நோட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸும் டெஃபினட்டா இருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்ப வெளியே வர ஆரம்பிப்பாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தான். இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது எனக்குலாம் அது பெரிய ஆச்சரியமா இருந்தது. நான் இப்போ ஒரு அப்சர்வர் தான். வேலை முடிஞ்சோடனே ஈவினிங்லாம் ஆனா அந்த சைடு போய் உட்காந்துருவேன். என்னதான் பண்றாங்க இவங்கன்னு பார்க்கும்போது லீடர்ஸ் உருவாகிறாங்க. ஆட்கள் வரும்போது கரெக்டாக அதை கைட் பண்றதுக்கு வாலண்டியர்ஸ் மாதிரி அவங்களே வெளியில அந்த கூட்டத்துக்கு பெரிஃபெரியில ஆர்கனைஸ் ஆகிறாங்க. உள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா குயிக்காக அதை சரி பண்றதுக்கு சாப்பாடு வேணுமா 4-5 பேர் டக்குன்னு ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் பேர் கோஆர்டினேட் பண்றாங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லையா, பட்டுன்னு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க. இதெல்லாம் ஒருத்தர் பண்ற விஷயம் இல்லை. ஒரு 100 பேரை மொபிலைஸ் பண்ணி கலெக்டிவா பண்ற விஷயம். ஸோ ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு டாய்லெட்டை ரெடி பண்றாங்கன்னா அதை கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒரு 2-3 பேர் இருப்பான். அவன் தான் லீடரா அங்க ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஸ்டேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தனும் ஏறி பேசினதா இருக்கலாம். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர். இவங்கெல்லாம் ஒரு கிரைசிஸ் வரும்போதுதான் டக்குன்னு ஒவ்வொருத்தங்களா வெளியே வராங்க. ஒவ்வொரு பிரச்சனை வருது. டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்ல, நைட் ஆனா லைட் ஃபெசிலிட்டி இல்ல, கூட்டம் நிறைய ஆக கூட்டத்தை மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு ஒரு டீம் வேணும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக புது ஆட்கள் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. சொசைட்டியும் அப்படிதான். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம போக போக நிறைய பிரச்சனைகள் சொசைட்டில வர புது லீடர்ஸ் உருவாவாங்க. நம்ம இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கோம். விவசாயிகள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப லீடர்ஸ் அங்க ஃபார்ம் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த கோவம் எல்லாம் சேனலைஸ் ஆயிட்டு இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட்ல அதெல்லாம் வெடிக்கும். ஆனா இதெல்லாம் அங்க நடந்துட்டு தான் இருக்கும். சோ அங்க லீடர்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருப்பாங்க. இப்போ லீடர் ஆகணும் அப்படின்னு ஒருத்தன் உருவாக்குறது இல்ல. கரெக்ட். நம்ம லீடர் ஆக போறோம் அப்படின்னு ஒருத்தன் உருவாக்குறது இல்ல. அந்த பிரச்சனை அவனை லீடர் ஆகிட்டு. கண்டிப்பா பிரச்சனை இல்லாம ஒரு லீடர் ஃபார்ம் ஆக முடியாது. கருணாநிதியும் பிரச்சனைல இருந்து ஃபார்ம் ஆன லீடர் தான்.
பெரியாரும் பிரச்சனையிலிருந்து ஃபார்ம் ஆன லீடர் தான், அண்ணாவும் பிரச்சனையிலிருந்து ஃபார்ம் ஆன லீடர் தான். பிரச்சனைக்கான சொல்யூஷன் அப்படின்ற ஒரு தேடல் வரும்போது அந்த லீடர்ஸுக்குலாம் ப்ராமினன்ஸ் கிடைக்குது. இவங்கெல்லாம் சொசைட்டியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஸோ லீடர் ஆகணும்னு மேபி சில பேர் நினைக்கலாம், அது தப்பு இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட இருக்கணும்லாம் நினைப்பாங்க சின்ன வயசுலேயே ஒரு 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 டிஃப்ரெண்டான ஜோன்ல இருக்கவங்கலாம் இருக்காங்க. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது அந்த மாதிரி எனக்கு இப்போ நினைச்சா ஆச்சரியமா இருக்கும். பயங்கரமான கான்ஃபிடன்ஸோட மேடை கிடைச்சா தைரியமா போய் மேடையில பேசுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அது ஒரு கேட்டகரி. ஆனா 99% லீடர்ஸை உருவாக்குறது சர்க்கம்ஸ்டான்சஸ் தான். சூழல் இல்லாமல் லீடர்ஸ் உருவாகவே முடியாது. கரெக்டான சூழல் வேணும், அழுத்தம் இருக்கணும். ஏன்னா பிரச்சனை வரும்போது தான் மக்கள் ரோட்டுக்கு வருவான். மக்கள்லாம் ரோட்டுக்கு வரும்போது தான் லீடர்ஸோட தேவை வரும். ஏன்னா அவங்கள வழி நடத்துறதுக்கு தான் லீடர்ஸ் தேவைப்படுவான். ஸோ அப்பதான் ஒரு லீடர் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் மக்களுக்கும் புரிதல் இருக்காது, லீடருக்கும் புரிதல் இருக்காது, கன்ஃபியூஷன் கேயாஸ் நிறைய இருக்கும். ஆதிக்கத்தில் இருக்கவங்க ஆதிக்கவாதிகள் ஈஸியா ஏமாத்திடுவாங்க, லீடரே விலைக்கு வாங்கிடுவான், கீழே இருக்கணும் ஏமாத்திடுவான். அதுக்கப்புறம் கீழே இருக்கணும் உஷாராயிருவான், இவன் லீடரை நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும், கீழே இருக்கணும் விஜிலண்ட் ஆவான். மேல இருக்கவனுக்கும் ஒரு நல்ல புரிதல் வரும். ஸோ சாதாரண மக்கள் லீடர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, லீடர் சாதாரண மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். போக போக இந்த காம்பினேஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அடிச்சு தூக்கி போட்டு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க, சொசைட்டி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாங்க. ஓகே, இப்போ ஜென்சி அவங்களதான் பொலிட்டிக்கல் படிச்சுக்கணும். இப்போ இந்த வைரலான வீடியோக்கே வருவோம். அதை வச்சு பார்க்கும்பொழுது தலைவர்கள்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. எந்த தலைமுறையாக இருந்தாலும் நீங்க தான் பொலிட்டிக்கலை பார்த்து படிச்சுக்கணும் அப்படின்றீங்க. நம்ம ரஷ்யாவில் இருக்கணும்னு வச்சுப்போம். ஜார் மன்னர் பதவியில் இருக்காரு. ஜார் மன்னரை பார்த்து, ஜார் மன்னரே, நாங்கள் இன்னைக்கு புரிதல் இல்லாமல் இப்படி இருப்பதற்கு காரணமே நீதான் அப்படின்னு சொன்னா ஏதாவது லாஜிக் இருக்கா? அவன் என்ன சொல்லுவான், டே நீ இப்படி இருக்கணுன்றதான்டா என் பிளானு அப்படின்னு தான் அவன் சொல்லுவான். ஸோ எதிரியே அவன் தான். அவனை தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல ஆட்சியாளரை உட்கார வைக்கிறது தான் உன்னோட பிளானே. அப்ப நீ சொல்யூஷன் எங்க போய் கேட்கணும்? அவனை மீறி சொல்யூஷனை தேடணும். உனக்கான ஆள் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிச்சு நீங்க சொல்யூஷனை தேடணும். ஜார் மன்னர் உங்களுக்கு காலேஜுக்குள்ளெல்லாம் உங்களுக்கு பொலிட்டிக்கல் எஜுகேஷன்லாம் கொடுக்க மாட்டாரு. நீ பேசினா உனக்கு வாயில் எப்படி குத்தலாம்னு அவன் யோசிப்பான். அதனால எங்க எதை தேடணும்னு இருக்குல்ல. ஸோ நீங்க அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பொலிட்டிக்கல் இப்போ இவர் சொல்றாரு, இலான் மஸ்க் சொல்றாரு, எதை வேணாலும் நீங்க இன்டர்நெட்ல கத்துக்கலாம், எல்லாமே ஃப்ரீ, யூனிவர்சிட்டிஸ்லாம் தேவையில்லைன்றாரு. யூ கேன் லேர்ன் எனிதிங்ன்றாரு. அது ஓவர் எக்ஸாஜரேஷனா கூட இருக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் ஒரு 95% யூ கேன் லேர்ன் எனிதிங்னு சொல்லிடலாம். ஆன்லைன்ல பெரிய டீடைல்டான ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே ஃப்ரீயா ஆன்லைன்ல இருக்கு. ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டீடைல்டா தியரட்டிக்கலா நீங்க கத்துக்கலாம். இல்ல ப்ராக்டிக்கலா நான் ஒரு லீடரா இருக்கணும், மக்களோட சேர்ந்து நான் கனெக்ட் ஆகணும், ஏதாவது ஒன்று பில்ட் பண்ணணும்னா 4-5 பேர் வேணும்ல. ஒரு டீம் பில்ட் பண்ணா நம்ம 4-5 பேர் வேணும். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா நம்ம கூட ஒரு 10 பேர் வேணும். அப்ப நீ களத்துல இறங்கி ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க தாராளமா செய்யலாம். இதெல்லாம் செய்யறதை விட்டுக்கிட்டு ட்ரெடிஷ்னலா இங்க நம்ம காலேஜ் கேம்பஸ்ல எல்லாம் இப்ப அரசியல் பேசுறதெல்லாம் கம்மி ஆயிருச்சு. இந்த மாதிரி விவாதங்கள்லாம் தேவையில்லை. சொசைட்டில தேவை இருந்தா எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவான். இது இப்ப இந்த காலத்து பசங்க என்ன சொல்றது, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் காலேஜ் கேம்பஸ்ல எல்லாம் பயங்கரமான பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததுமாங்க. நான் படிக்கும்போது அதே டயலாக் தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். இந்த வுட்வர்ட்ஸ் கிரே குவார்டர் கதை இருக்குல்ல, என் அம்மா காலத்துலயும் இப்படிதான்ற மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தவங்களும். அப்புறம் நாங்களாம் படிக்கும்போது இப்படி சொல்லுவாங்க, 80ஸ்லாம் பயங்கர பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருந்தது, நம்ம காலேஜ்லயே கூட பயங்கர பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்தது, இன்னைக்கு ரொம்ப டல் ஆயிருச்சு, இன்னைக்கு இருக்க பசங்க எங்க காலத்துல நல்லா இருந்ததுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ காலேஜில் இருக்கக்கூடிய இந்த மூவ்மெண்ட் எல்லாம் வீக் ஆகுதுன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த அமைப்புகளும் அந்த அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளும் வீக் ஆயிட்டாங்க. அவங்களோட சோஷியல் ரிலவன்ஸும் போயிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி 60ஸ்ல அவங்கலாம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் காலேஜுக்குலாம் ஊடுருவாங்க, அந்த அமைப்புகள்லாம் காலேஜுக்குள்ள புகுருது. அதுக்கப்புறம் ஸ்லோவா என்ன ஆகுது, நம்ம சொசைட்டி கரப்டாக ஆரம்பிக்குது, பொலிட்டிக்கல் சிஸ்டம் கரெக்டாக ஆரம்பிக்குது, இந்த கட்சிகளும் அந்த கரப்ஷனோட ஒரு பார்ட்டா இருக்காங்க. ஸோ அந்த கட்சிகள் வீக் ஆகுறாங்க, அந்த கட்சிகளை மக்கள் பார்க்குற விதம் மாறுது, ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கட்சிகளால் அட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அமைப்புகளும் வீக் ஆகுறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அடிச்சு காலி பண்றாங்கன்றது வேற, பட் இவங்களுமே வீக் ஆயிட்டாங்கல்ல. இவங்க ஸ்ட்ராங்கா இருந்து அடிச்சு வரட்ட முடியாதுல்ல. நீங்க ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பீங்கல்ல. நேத்து மேனேஜ்மெண்ட்டை மீறி தானே காலேஜுக்குள்ள போனீங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல அவங்களால உங்க இடத்த தக்கச்சிக்க முடியல, அடிச்சு வரட்டி உங்களை காலி பண்ணிட்டாங்க. அப்ப காரணம் நீங்களும் வீக் ஆயிட்டீங்க. ஸோ அதாவது சொசைட்டியை பொறுத்தளவுல நாளைக்கு யங்ஸ்டர்ஸோட தேவை வரும்போது, பொலிட்டிக்கல் ஆக்ஷனுக்கான தேவை வரும்போது, லீடர்ஸுக்கான தேவை வரும்போது சொசைட்டி உருவாக்கும். ஓகே, பிரச்சனைகள்ல லீடர்ஸ் உருவாவாங்க. வெயிட் பண்ணலாம். அப்படியான லீடர்ஸ்லாம் உருவாங்க. யாரு காப்பாத்துவாங்கன்னு வெயிட் பண்ணலான்றீங்களா? யார் காப்பாற்ற போறான்னு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.